ஏன்னா இப்படி போனது விபத்தோ இல்ல அசம்பாவிதமோ கிடையாது. இதுக்கு பின்னாடி ஏதோ சதி இருக்கு. அதான் எனக்கு இப்போ மோகினி அக்காவோட உதவி தேவைப்படுது. யார் இந்த மோகினி? உன்னோட அத்தா ரோஹித். அவங்க யாரு கூடயாவது பகைன்னு முடிவு பண்ணிட்டா அவங்கள எந்த அளவுக்கு துடிக்க வைப்பாங்கன்னா அதை பாக்குறவங்க கண்ணுல இருந்தே ரத்தம் வரும். மோகினியோட வலையில சிக்கினவங்க தப்பிக்கவே முடியாது. என்ன விட்டுருங்க, போக விடுங்க. கண்ணா, உன் பேரை சொல்லி ஊர்வலம் எடுக்கவா? ரொம்ப வலிக்குது இல்ல? அப்புறம் மூச்சு திணறது இல்ல? மூச்சு முட்டுது இல்ல உனக்கு? ஏதோ ஒரு விசித்திரமான பதட்டம் என்ன வாட்டுது. மூச்சு இப்போ நின்னுடுமோ இல்ல அப்போ நின்னுடுமோன்னு பயமா இருக்கு. ஆனா கண்ணா, இப்படித்தான் நடந்தாகணும். அப்படி நடக்கதான் போகுது. பயந்து என்ன பிரயோஜனம் இல்லையா? நீங்க ஏன் இப்படி செய்றீங்க? நான் உங்களுக்கு என்ன கெடுதல் பண்ண? என்ன பலி கொடுக்கறதுனால உங்களுக்கு என்ன லாபம்? இல்ல கண்ணா, இதெல்லாம் நான் எனக்காக பண்ணல. இதெல்லாம் என்னோட தேவி காளிக்காக பண்றேன். ஏன்னா தேவி ரத்த பலி எதிர்பார்க்கிறா. ஒரு பக்தன் தன் தேவியை திருப்திப்படுத்த இதையெல்லாம் செஞ்சுதான் ஆகணும் இல்லையா? தேவி காளி மட்டும் மனசு குழுந்துட்டான்னு வை, உன் வாழ்க்கை முழுமை அடைஞ்சிரும். அப்புறம் அடுத்த ஜென்மத்துல நீ சந்தோஷமா இருப்ப. இல்ல என்ன போக விடுங்க. வீட்டுல என் பொண்டாட்டி பிள்ளைங்க எனக்காக காத்துட்டு இருப்பாங்க. நான் உங்க கால்ல விழுந்து கேக்குறேன், விட்டுருங்க. கண்ணா, உன் பேரை சொல்லி ஊர்வலம் எடுக்கவா? இப்படி கை எடுக்கிறதுனால ஓட்டு தான் கிடைக்கும், உயிர் கிடைக்காது. அப்புறம் பலி கொடுக்கறதுனால தாய் காளியோட ஆசீர்வாதம் கிடைக்கும். உன்னை பலி கொடுத்துதான் ஆகணும் கண்ணா. ஆனா என்ன தெரியுமா, நீ சந்தோஷமா பலியாகிறதுக்கு சம்மதம் சொல்லிதான் ஆகணும். ஏன்னா தேவி காளி மனமு வந்து கொடுக்கப்படுற பலிய மட்டும்தான் ஏத்துக்குவா. நீங்க என்ன சுத்தமா பைத்தியம் ஆயிட்டீங்களா? என்ன நானே பலி கொடுக்க சொல்றீங்களா? நான் உங்களை கெஞ்சி கேக்குறேன், என்ன விட்டுருங்க, போக விடுங்க. சரி, போகணும் அதானே? அப்ப போ. போது லக்ஷ்மண், நீ இங்கே நில்லு. இங்க இருந்து மேல நான் தனியா போய்க்கிறேன். தனியாவா போறீங்க பெரிய எஜமானே? உங்க மோகினி அக்காவோட குணம் ஞாபகம் இருக்குல்ல? எதையும் மறக்கல லக்ஷ்மண். ஆனா நாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு சந்திக்க போறோம். அக்கா என்கிட்ட தனியா தான் பேச நினைப்பாங்க. உங்களுக்கு எது சரியோ அப்படியே ஆகட்டும். நான் இங்கேயே நிக்கிறேன். ஏதாவது ப்ராப்ளம்னா மட்டும் ஒரு தடவை ஃபோன் பண்ணிடுங்க, போதும். ஓகே, சரிங்க. என்ன விட்டுருங்க, கடவுளுக்காக என்ன விட்டுருங்க, என்ன போக விடுங்க. நீ இங்க உன் இஷ்டத்துக்கு வரல, அதே மாதிரி உன் இஷ்டத்துக்கு போகவும் முடியாது. இங்க யாரோட அதிகாரம் நடக்கும் தெரியுமா? தேவி காளியோட அதிகாரம் தான். மோகினியோட இஷ்டமும் தான்.
கண்ணா, இப்போ தேவி சாமுண்டாவுக்கு உன்னை நீயே பலி கொடுக்க சம்மதிக்கிறியா? ஆ தாய் சாமுண்டா, என் ரத்தம், என் உயிர், என்னோட உடல் இனிமே உங்களுக்கு தான் சொந்தம். அப்போ சரி, தாய் தேவி காளிக்கு ஜெயம். இன்னொரு தடவை யோசிச்சுக்கோ நந்தினி. இது வரைக்கும் யாருக்கு நம்ம மேல சந்தேகம் வரல. ஆனா நாம இப்போ செய்ய போற இந்த வேலை ரொம்ப ஆபத்தானது. எனக்கு தெரியும் ஹீரா, ஆனா நம்ம சுயநலத்துக்காக அப்பாவி உயிரை எடுக்க முடியாது. அவ உடம்புல நீதான் விஷத்தை ஏத்தின, அதனால அந்த விஷத்தை நீதான் எடுக்கணும். இதுல எவ்வளவு ரிஸ்க் இருந்தாலும் சரி. இப்பதான் உள்ள பார்த்தேன். எல்லாரும் ஹால்ல தான் இருக்காங்க. நயனா உடம்புக்கு பக்கத்துல. அவ உடம்புல இருந்து விஷத்தை எப்படி எடுக்க முடியும்? இந்த பலியை ஏத்துக்கோ தாயே. உன்னோட இந்த பக்தையோட பக்திய இன்னும் அதிகமாக்கு தாயே, இன்னும் அதிகமாக்கு சாமுண்டி தாயே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அக்கா? நான் ஆனந்த், உங்க ஆனந்த். ஆனந்த், நீ பிரியா, அங்க ஆனந்த் டாக்கூர் இருந்தானா? ஆனந்த் டாக்கூர், லக்ஷ்மண் தவிர எல்லாரும் இருக்காங்க. அவங்க இறுதி சடங்குக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கலாம். என்ன இறுதி சடங்கா? இல்ல அதுக்குள்ள நம்ம நைனாவை திரும்ப உயிர்ப்பிச்சே ஆகணும். ஆனா எப்படி முடியும்? பிரியா சொன்னதை கேட்கலையா? ஹால்ல குடும்பமே ஒன்னா கூடி இருக்கு. ஹீரா, என்கிட்ட ஒரு வழி இருக்கு. என்ன யாருக்கு என்ன கெடுதல் பண்ண? ஏன் சிவபெருமானே இவ்வளவு சீக்கிரம் அவளை கூட்டிட்டு போயிட்ட? போதும் தம்பி, உன்னை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோ. நீங்க எல்லாரும் இங்க இருந்து உள்ள போங்க. இங்க கொஞ்சம் வேலை இருக்கு. மாமா, என்ன மயங்க், நீயும் தான். இப்போ இதெல்லாம் எதுக்கு? நான் சொன்னேன் இல்ல, எல்லாரும் உள்ள போங்க. மயங்க், போ. உள்ள போ. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க வருவ? இது என்னோட கோயில், உன்னோட கல்கோட்டை கிடையாது. உன் பேச்சு இங்க எடுபடாது. அக்கா, நான் போதும். உன் அழுக்கு வாயால என்ன அக்கான்னு கூப்பிடாத. என் கோவம் உன்னை எரிச்சு சாம்பலாக்கிறதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிடு. போயிடு அது. அது
அது அடா அக்கா, ஆனந்த் இல்லை அது. இத்தனை வருஷம் கழிச்சும் இது தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அக்காவுக்கு தன் தம்பி மேல இருக்கிற அன்பு குறையாம அப்படியே இருக்கு. வார்த்தையால வலை விரிக்கிறத நிறுத்து ஆனந்த். உன்னோட நிறைய பொய்ய நான் உண்மைன்னு நம்பிட்டேன். இப்போ இனிமே உன் பேச்சை நம்பி நான் ஏமாற மாட்டேன். ஒத்துக்கிறேன், என்கிட்ட நிறைய தப்பு நடந்துருச்சுன்னு ஒத்துக்கிறாக்கா. ஆனா இன்னைக்கு எனக்கு உங்க குடும்பத்துக்கு உங்களோட உதவி தேவைப்படுது அக்கா. என்னோட குடும்பமா? இந்த கதையெல்லாம் வேற யார்கிட்டயாவது சொல்லு. எனக்கு காளி அம்மாவை தவிர வேற யாரும் இல்ல. இவ்வளவு கோபம், இவ்வளவு கசப்பு. பல வருஷத்துக்கு முன்னாடி நாகமணியை வித்துட்டேன்னு உங்ககிட்ட போய் சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா அது எப்பவோ நடந்த கதையாச்சேக்கா. நீங்க இன்னும் அதே பழைய விஷயத்த நினைச்சிட்டே இருக்கீங்களா? விஷயம் நாகமணிய பத்தி இல்ல ஆனந்த். விஷயம் நீ என்கிட்ட சொன்ன அந்த பொய்ய பத்தி. பேராசையில நீ கண்ணு மண்ணு தெரியாம போயிட்டு, அதான் பறக்கிற பறவையோட ரக்கையே எண்ணுறவ உன் அக்காங்கிறத நீ மறந்துட்டு. நீ என்ன நினைச்ச? நாகமணிய நீ எங்க ஒளிச்சு வச்சிருக்கன்னு எனக்கு தெரியாதா? நாம 2 பேருமே சக்திக்கு ஆசைப்படுறவன் தான் ஆனந்த். ஆனா வித்தியாசம் இவ்வளவுதான். எனக்கு இந்த விஷயத்தை யார்கிட்டையும் மறைக்கணும்னு தோணல. ஆனா நீ ஒவ்வொரு நகர்வையும் மத்தவங்க கண்ணில் படாம தான் செய்வ. எனக்கு தெரியும் நீங்க எல்லாரையும் கணிக்கிறவங்கன்னு. உங்ககிட்ட எந்த உண்மையும் மறைக்க முடியாது. இப்ப அந்த கோபத்தை விடுங்க. உங்களை உங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போகத்தான் நான் வந்திருக்கேன். நம்ம வீட்டுக்கு வாங்க. ஏன்னா நாகமணிக்கு 21 வருஷம் முடிய போகுது. சிவபெருமானோட அருளால எல்லாரும் உள்ள போயிட்டாங்க. இப்ப என்கிட்ட 10 நிமிஷம் தான் டைம் இருக்கு அந்த விஷயத்தை வெளியே எடுக்க. நீங்க வீட்டுக்குள்ள போவீங்க, அதுவும் ஆனந்த் டாக்கூர் வேஷத்துல. என்ன? ஏன்னா இந்த வீட்டுல ஆனந்த் டாக்கூர் பேச்ச எல்லாரும் கேட்பாங்க. நீங்க வீட்டுக்குள்ள போய் நயனா உடம்புல இருக்கிற விஷத்தை எல்லாம் வெளியே எடுக்கணும். ஏன்னா நயனாவை நீங்க தான் தீண்டுனீங்க. உன் பேரை சொல்லி ஊர்வலம் எடுக்கவா? நாகமணி யார்கிட்ட 21 வருஷம் இருக்கோ அவங்கள பத்தி எனக்கு தெரியாதுன்னு நீ நினைச்சியா? அதோட எல்லா சக்திகளையும் அடைஞ்சு அவன் அழியாதவன் ஆகிட்டுறான். இப்போ உனக்கு 21 வருஷம் முடிய போகுது. உன் தலைக்கு மேல ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. இதனாலதான் உனக்கு அக்காவோட ஞாபகம் வந்துச்சு இல்லையா? ஆபத்து எனக்கு மட்டும் இல்ல அக்கா, என் மொத்த குடும்பத்துக்கும் ஆபத்து காத்துட்டு இருக்கு. சரி என்ன விடுங்க, அட்லீஸ்ட் என் பசங்களுக்காவது வந்து உதவி பண்ணுங்க. அவங்க அத்தையோட முகத்தை கூட பார்த்தது இல்ல. இது வரைக்கும் அவங்களுக்கு உங்க அன்பு கிடைக்கல. மறுக்காதீங்க அக்கா, கோபத்தை விடுங்க, தயவு செஞ்சு வாங்க. ஏய், யார் நீ?
இதே கேள்வியை தான் நான் உன்கிட்ட கேட்கணும். யார் நீ? நீலம், மா, ரோஹித், எல்லாரும் வெளியே வாங்க சீக்கிரம். நீ எப்படி உயிரோட வந்த நைனா? இதோ பாருங்க. அட அக்கா, அட நைனா உயிரோட வந்துட்டா. அந்த சிவபெருமானுக்கு தான் நன்றி சொல்லணும். அக்கா உயிரோட வந்துட்டா. அப்பா நீங்க அக்கா ரெண்டு மாமா இருக்காங்களா? ஆனந்த், இங்க என்ன நடக்குது? கடவுளே, எனக்கு உண்மையாவே எதுவும் புரியல. லக்ஷ்மண், பிடி அவனை. அக்கா இவனை எரிச்சுருங்க. அப்போ இந்த பொம்பளை ஆனந்த் தாக்கூரோட அக்காவா? அக்கா, நீங்க என்ன எரிச்சுடுவீங்களா? உங்க தம்பி எரிக்க போறீங்களா? உங்க ஆனந்த எரிக்க போறீங்களா? நான் உங்க தம்பி. இவ பேரை சொல்லி ஊர்வலமா எடுத்துட்டு போங்க. யார் நீ? அட, நான் உங்க தம்பி. நான் தான் ஆனந்த். என்ன தெரியலையா? இவ ஒரு வேஷதாரி, இவ ஒரு போலி மனுஷன். எதுவும் பேசாத. நாங்க ரொம்ப நேரமா பெரிய முதலாளி கூட தான் இருக்கோம். லக்ஷ்மண், உனக்கு பைத்தியமா? உனக்கு என்ன தெரியலையா? உன் பெரிய முதலாளியவே தெரியலையா? உண்மையை சொல்லு, நீ யாரு? இல்லன்னா நாங்க உன்னை விட மாட்டோம். நீ என்கிட்ட இப்படித்தான் பேசுவியா? சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உன்னையும் ரோஹித்தையும் நான் வேறையா பார்த்தது இல்ல. ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல நீ உடம்பு முடியாம கிடந்தப்போ லக்ஷ்மண் இல்ல, அப்போ என் மடியில உன்னை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடினது நான் தான். 9ஆம் வகுப்புல பாஸ் பண்ணதுக்கு உனக்கு புது சைக்கிள் வேணும்னு கேட்டேன். உனக்கு புது சைக்கிள் வாங்கி தந்த. அப்புறம் ஒரு நாள் ரோஹித் வச்சிருந்த புது பைக் உனக்கு பிடிச்சதுன்னு அதே மாதிரி கிஃப்ட் பண்ணேன். ஆனா நீ என் மேலேயே சந்தேகப்படுற. பிரியா, ஹீரா இன்னும் வரல. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. வீட்டுக்குள்ள ஒரு ஆபத்தான விஷயம் செய்ய போயிருக்கா. டைம் எடுக்கும்ல சிவானி. ஒருவேளை அவ ஏதோ சிக்கல்ல இருக்கலாம். எனக்கு ஏதோ சரியில்லைன்னு தோணுது. ஒண்ணு பண்ணுவோம், உள்ள போய் பார்ப்போம். சரி. ரோஹித், இன்னைக்கு நீ என்ன நிலைமையில இருக்கியோ இதையெல்லாம் நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் பிளான் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஆனாலும் நீங்க என் மேல சந்தேகப்படுறீங்க. இவர்தான் உண்மையான ஆனந்த் தாக்கூர். ஹீரா தன்னை எப்படி காப்பாத்திப்பா? உன்னோட வாய மூடு. ஆனந்த் தாக்கூர் பத்தி தெரியாதவங்க யாரும் இல்ல, புரிஞ்சுதா? அக்கா, ஏதாவது பண்ணுங்க, இவன் எரிச்சிருங்க. அக்கா, இவன் உங்களை ஏமாத்துறான். நான் ஏமாத்தல, இவன் தான் உங்களை ஏமாத்துறா. ரெண்டு பேர் வாயை மூடுங்க. உங்க ரெண்டு பேரை சொல்லி ஊர்வலம் எடுப்பேன். இனி ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. அசல் எது நகல் எதுன்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேக்குறியா?
எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க எல்லாரும் இங்க இருந்து போங்க. இங்கே உங்க 2 பேர் கூட லக்ஷ்மண் மட்டும் இருந்தா போதும். ஆனா மோகினி யாரும் பார்க்க மாட்டாங்கல்ல, யாரும் ஒட்டு கேட்கவும் மாட்டாங்க. யாரும் வெளியே வர முயற்சி பண்ண வேண்டாம், இல்லைன்னா என் மந்திரத்தோட சக்தி அவங்க மேலையும் பாயும். இங்க இருந்து கிளம்புங்க. வா நைனா போலாம். வாங்க. இது என்ன? இப்போ நான் என்ன பண்ணுவேன்? இந்த பொம்பளை என்னதான் பண்ண போறா? பிரியா, யார் இந்த பொம்பளை? அப்புறம் இங்க இவ என்ன கொண்டு போறா? இவளை பார்த்தா பெரிய சூனியக்காரி மாதிரி தெரியுது, மந்திரவாதி. சிவானி, நம்ம இங்க இருந்து கிளம்பணும். நம்ம இங்க இருக்கிறதா இவ கண்டுபிடிச்சிடுவா. இல்ல பிரியா, நான் இங்க ஹீராவை தனியா விட்டுட்டு வர மாட்டேன். சிவானி, சொல்றத புரிஞ்சுக்கோ. இப்போதைக்கு நமக்கு ஆபத்து இருக்கு. ஊர் ரகசியத்தை பாதுகாப்பா வைக்கிறது தான் ஹீராக்கும் எனக்கும் முதல் கடமை. இங்க இருந்து கிளம்பு. நம்ம உயிருக்கே ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல. ஹீரா நான் சொன்னதுக்காகத்தான் இங்க வந்தா. ஹீராவை விட்டுட்டு போக முடியாது. சிவானி, நான் சொல்றத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. இதுக்கு அப்புறம் உனக்கு ஒரு நீண்ட பயணம் பாக்கி இருக்கு. கிளம்பு. உங்க 2 பேர்ல அந்த வேஷதாரி யாரோ, நான் சொல்றத நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோ. இப்போ அவனோட கதை முடிஞ்சது. என்ன நடந்தாலும் சரி, நான் சிவானியோட ரகசியத்தை ரகசியமாகவே வைப்பேன். என் உயிரே போனாலும் சரி. ஜெய் காளிமா.